நம்மள சுத்தி இருக்கிற இந்த சமூகம் எப்படி இயங்குதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம அத புரிஞ்சிக்க உதவுற ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான கருவியை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் ஒரு தியரி மட்டும் இல்லைங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையே ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க வைக்க போற ஒரு பார்வை. பெண்ணியவாதம்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வர்றது பெண்கள் பத்தின விஷயம் மட்டும்தானா? ஆனா உண்மையில அதோட மையம் பவர், அதாவது அதிகாரம். நம்ம சமுதாயத்துல யாருக்கிட்ட பவர் இருக்கு, அது எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறதுல இருந்து தான் எல்லாமே தொடங்குது. சரி வாங்க, இந்த கேள்விய இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம சமூகத்துல அதிகாரம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு? ஏன் சில பேர்கிட்ட அதிகமாவும் சில பேர்கிட்ட ரொம்ப கம்மியாவும் இருக்கு? இதுக்கு பெண்ணியவாத கோட்பாடு ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பதில வச்சிருக்கு. பாருங்க, ஃபெமினிஸ்ட் தியரி வெறும் ஸ்டேட்டை பத்தி மட்டும் பேசுறதில்ல. அதனுடைய மெயின் ஃபோக்கஸே பவர் தான். அந்த அதிகாரத்தை அக்குவேறு ஆணிவேற அலசி ஆராய அது பயன்படுத்துற மிக முக்கியமான கருவிதான் பாலினம், அதாவது ஜெண்டர். ஓகே, இப்ப நாம இந்த தியரியோட இதய பகுதிக்கே வந்தாச்சு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபெமினிசத்தோட முழு பார்வையும் நமக்கு ரொம்ப தெளிவா விளங்கிடும். இங்க பாருங்க, பால் அதாவது செக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிறப்பால உயிரியல் ரீதியா வர்றது. ஆனா பாலினம் அதாவது ஜெண்டர் அப்படிங்கிறது நம்ம சமூகத்தால உருவாக்கப்படுறது. ஒரு பையனா இப்படிதான் இருக்கணும், பொண்ணுனா இப்படிதான் நடந்துக்கணும்னு நம்ம சமூகம் சொல்லி கொடுக்குது இல்லையா? அதுதான் ஜெண்டர். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பாலினம் இயற்கையானது இல்ல, அது கட்டமைக்கப்பட்டது. இப்போ ஆம்பளைங்க அழக்கூடாது, பொண்ணுங்கன்னா அமைதியா இருக்கணும்னு சொல்றாங்களே, இதெல்லாம் நம்ம பயாலஜிலேருந்து வரல. இதெல்லாம் நம்ம சமூகமும் கலாச்சாரமும் அரசியல் அமைப்புகளும் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள். பெண்ணியவாதத்தோட ரொம்பவே ஃபேமஸான ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகன் தனிப்பட்டதே அரசியல். கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. அது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ இதெல்லாம் பாருங்க, வீட்டு வன்முறை, குழந்தை பெத்துக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற உரிமை, சம்பளமே இல்லாத வீட்டு வேலைகள், இதெல்லாம் பார்க்கும்போது தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை மாதிரி தெரியலாம் இல்லையா? இது மாதிரி நிறைய போராட்டங்களை பல பெண்கள் அவங்களோட டெய்லி லைஃப்ல சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, இதெல்லாம் நிஜமாவே தனிப்பட்ட பிரச்சனைகள் தானா, இல்ல இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பொதுவான காரணம் இருக்குமா? அதுக்கு பதில்தான் அந்த பவர்ஃபுல்லான முழக்கம், தனிப்பட்ட விடயங்களும் அரசியல் விடயங்கள் தான். ஃபெமினிசம் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் தனிப்பட்ட மனுஷங்களோட பிரச்சனை இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பெரிய சோஷியல் பொலிட்டிக்கல் பவர் ஸ்ட்ரக்சர். அதனால இதெல்லாமே அரசியல் பிரச்சனைகள் தான். இங்கதான் விஷயத்தோட ஆழமே புரியுது. பெண்ணியவாத கோட்பாடு அரசாங்கத்தையே ஒரு ஆண்மைய கருவியா பாக்குது. அது ஆதிக்கம் செலுத்துற ஆண்களோட உலகத்தை பெண்கள் மேல திணிக்குதுன்னு சொல்லுது. நாம பர்சனல்னு நினைக்கிற பல பிரச்சனைகள் உண்மையிலே இந்த அரசியல் கட்டமைப்போட நேரடி விளைவுகள் தான். இந்த தியரியோட அடிப்படை கருத்துகள் ஒன்னா இருந்தாலும் பிரச்சனையோட ஆணிவேர் எதுங்கிறத பொறுத்து இதுல பல கிளைகள் இருக்கு. வாங்க இப்போ பெண்ணியவாதத்தோட சில முக்கிய கிளைகளை பத்தி பார்க்கலாம். இந்த வெவ்வேறு கிளைகளை பாருங்க. தாராளவாத பெண்ணியவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனை சட்டத்துல இருக்கு, அதனால ஓட்டுரிமை, சொத்துரிமை, சமவேலைக்கு சம ஊதியம்னு சட்ட சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. மார்க்சிய பெண்ணியவாதிகள் முதலாளித்துவத்தை கை காட்டுறாங்க. பெண்களோட சம்பளம் இல்லாத வீட்டு உழைப்ப சுரண்டிதான் முதலாளித்துவம் லாபம் பாக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா தீவிரவாத பெண்ணியவாதிகள் சொல்றாங்க, பிரச்சனை சட்டம் இல்ல, முதலாளித்துவம் இல்ல, ஆணாதிக்கம் கிண அந்த சிஸ்டம்லயே இருக்கு, குடும்பம் சமூகம்னு எல்லா இடத்துல இருந்தும் அதை முழுசா அகற்றணும்னு சொல்றாங்க. சரி, இவ்ளோ தூரம் பேசிட்டோம். அப்போ இந்த தியரியோட உண்மையான நோக்கம் என்ன? இது நம்மளை எங்க கூட்டிட்டு போகுது? வாங்க அதோட இறுதி இலக்க பாப்போம். கடைசியா நம்ம மனசுல நிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். பெண்ணியத்தோட அல்டிமேட் கோல் பெண்களுக்கு அரசியல், சமூக, பொருளாதார சமத்துவம் கிடைக்கணுங்கிறது தான். இது ஏதோ புத்தகத்துல இருக்கிற தத்துவம் மட்டும் இல்ல, இது ஒரு இயக்கம், தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கிற ஒரு துறை. இது நம்ம உலகத்தை புரிஞ்சிக்க ஒரு பவர்ஃபுல்லான கண்ணாடி, ஒரு நியாயமான சமூகத்தை நோக்கி போக ஒரு மேப் மாதிரி. இந்த பெண்ணிய கருத்துக்களை ஆதரிக்கிறவங்கள நாம பெண்ணியவாதி, அதாவது ஃபெமினிஸ்ட்னு சொல்றோம். சரி, இறுதியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. சமத்துவத்தை நோக்கிய இந்த பெரிய பயணத்துல நாம இன்னைக்கு பேசின இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கையிலயும் சரி, நம்ம சமூகத்திலயும் சரி, இதனால என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? யோசிச்சு பாருங்க.